சென்னையைச் சேர்ந்த வியாபாரியிடம் பல்வேறு காரணங்களை கூறி மிரட்டி 40 லட்சம் ரூபாய் பணம் பெற்ற புகாரில் மவுண்ட் காவல் நிலைய இன்ஸ்பெக்டரிடம் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் அவர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டார். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. பழைய வண்ணாரப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த அகில்குமார் என்ற நகை வியாபாரியிடம் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிக்க வைப்பதாக கூறி மிரட்டி கடந்த 2 ஆண்டுகளாக 40 லட்சம் ரூபாய் பணம் மிரட்டி பெற்றதாகவும், நேற்றைய தினம் போதைப்பொருள் வழக்கில் சிக்க வைப்பதாக கூறி 5 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கியதோடு மட்டுமில்லாமல் வண்ணாரப்பேட்டையில் கூடிய 600 சதுர அடி நிலத்தை தனது பெயருக்கு மாற்றித்தரக் கூறி மிரட்டியதாக காவல் ஆணையர் அலுவலகத்தை கொடுத்த புகாரின் அடிப்படையில் காவல் ஆய்வாளர் கூடிய புகாரி மற்றும் 2 காவலர்களிடம் தற்போது துணை ஆணையர் கோபி என்பவர் உள்ளிட்ட அதிகாரிகள் விசாரணை நடத்தி காவல் ஆய்வாளர் புகாரியை காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றம் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக மவுண்ட் காவல் ஆய்வாளர் இருக்கக்கூடிய புகாரி அவர்கள் அப்போதைய தனிப்படையில காவல் ஆய்வாளராக பணியாற்றி வந்தார். அப்போது இந்த அகில்குமார் என்பவர் கிருஷ்ணகுமார் என்பவருடைய செல்போன் தொடர்பு இருந்ததாக கூறி அவரிடம் விசாரணை நடத்தியதாகவும், அந்த விசாரணையின் அடிப்படையில உன்னை இந்த வழக்கில் சேர்த்துவிடணும் கூறி 2 ஆண்டுகளாக சிறுக 40 லட்சம் ரூபாய்க்கு மேல் பணத்தை பறித்ததாகவும், தொடர்ந்து நேற்றைய தினம் வீட்டுக்கு சென்று போதைப் பொருள் வழக்கில் ஒன்று சிக்க வைப்ப கூறி எழும்பூர் கண்ணன் ரவுண்டான அருகே வர வைத்து அங்கு தலைமை காவலர் சீனிவாசன் இருசக்கர வாகனத்தில் அந்த பணத்தை பெற்றுக் கொண்டதாகவும், தொடர்ச்சியாக வண்ணாரப்பேட்டக்கூடிய இடத்தை 600 சதுர அடி நிலத்தை தனது பெயருக்கு மாற்றித்தரக்கூடிய மிரட்டியதாகவும் காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஆடியோ மற்றும் வீடியோ ஆதாரங்களோடு புகார் அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் பூக்கடை துணை ஆணையர் கோபி தலைமையிலான போலீசார் விசாரணை நடத்தக்கூடிய நிலையில் அது தொடர்பான உண்மை மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையில் தற்போது அவர் காத்திருப்பு மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாகவும், தொடர்ச்சியாக அவரிடம் விசாரணை நடத்தி அவர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல் உயர் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து புகாரி உள்ளிட்ட காவல்துறையினரிடம் விசாரணையானது நடைபெற்று வருவதாக உயர் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள்.